ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கத்தருக்குள்ள நல்லா இருப்பீங்க சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். ஷாலினி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உனக்கு? ஈஸ்டர்க்கா. ஈஸ்டர்னா என்ன சொல்லு பார்க்கலாம். உயிர் தெழுந்த நாள்க்கா. ஆமாம் ஷாலினி, ஏசப்பா இன்று உயிர் தெழுந்த நாள். உனக்கு தெரியுமா ஷாலினி, ஏசப்பா இன்றுனா உயிர் தெழுந்தாரு சொல்லி அவர் எப்போ உயிர் தெழுந்தாரு சொல்லி உனக்கு தெரியுமா? அக்கா இப்போ இறக்கலக்கா, அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உயிர் தெழுந்துட்டாருக்கா. ஆமாம், அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரித்து உயிர் தெழுந்தார். அவர் நம்மளுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக இந்த பூமியில் வந்தார். நம்மளுடைய நிமித்தமாக, நம்ம செய்த பாவத்தை நிமித்தமாக நம்மளுக்காக அவர் மரிக்கப்பட்டு 3ஆவது நாளில் உயிர் தெழுந்தார். எத்தனை நாள் உயிர் தெழுந்தார்? 3ஆம் நாளிலக்கா. ஆமாம் ஷாலினி, 3ஆம் நாள் எழுத்தாந்தார். உனக்கு தெரியுமா இந்த நாளில் தான் ஏசப்பா உயிர் தெழுந்தார், இந்த நாளில் தான் மரித்தார்னு சொல்லி இந்த நாள் தான் அப்படின்னு உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? நம்ம எப்பவுமே வெள்ளிக்கிழமை அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படியா எதனாச்சும் இருக்குதா? இல்லைக்கா, அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா. ஆமாம் ஷாலினி, பைபிளில் கரெக்டான டேட்டு இந்த நாளுன்னு குறிப்பிடலை. ஆனால் யூதர்களின் முறைப்படி அவருடைய நாட்களில் வைத்து நம்மளுக்கு இது சொல்லப்பட்டிருக்குது. சரி, இன்னைக்கு என்ன பற்றி பார்க்க போகிறோம்? உயிர் தெழுதலை பற்றி நம்ம இன்னைக்கு சாங்கு, பைபிள் வாசனம் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம். இசப்பா, நன்றியுயர்ந்த இருதயத்தோடு மை துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே. அப்பா, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இது கேட்டுக்கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளை கூட கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. யாரெல்லாம் இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதன் மூலமாய் நீர் பிரியப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பசங்களுடைய காரியத்தில் நீர் அப்பா நீங்கள் பிரியப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பாடல் மூலியமாகவும் வசனத்தின் மூலியமாகவும் கதைகள் மூலமாக அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்படி உம்முடைய உயிர்த்தெழுதல் அப்பா எங்களுக்குள்ள ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்து நாங்கள் உண்மை போல மாற உம்முடைய குணத்தை எங்களுக்குள்ள இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை பாவத்துக்காக மறித்தீரே அப்பா, உமக்கென்று நாங்கள் எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி இதை கேட்குற பிள்ளைகளையும் கூட நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஓகே குட்டி, சூப்பராக ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சுல. அக்கா, எனக்கு ஒரு டவுட்க்கா. நம்ம இப்போ இறந்துட்டோன்னா அப்புறம் எப்படி நம்ம உயிரோடு எழுவோம்? ஷாலினி, இது பற்றி உனக்கு தெரியாதா? அக்கா சொல்கிறேன். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. இது தெரியுமா உனக்கு? தெரியாதேக்கா. ஆமாம் ஷாலினி, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரிழக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தர் கூடவே இருப்போம். நம்ம மரித்தாலும் அவரோட கூட அவரோட வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பவுமே அவரோட கொடுப்போம். ஸோ அதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு நித்திய ஜீவனான வாழ்க்கை. ஏசப்பாவும் நம்மளுக்காக மரித்து காட்டினார். அவர் உயிரோடு எழுந்தார், நம்மளையும் உயிரோடு எழுத்திருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் செக்மெண்ட் போகலாமா நம்ம? ஓகேக்கா. நெக்ஸ்ட் என்னதுக்கா இப்போ நம்ம பண்ண போகிறோம்? நம்ம குட்டீஸை வச்சு ஒரு டான்ஸ் ஆட போகிறோம். உயிரோடு உயிராக கலந்த
ஓகே குட்டி, சூப்பராக எல்லாருமே உயிர்த்தெழுந்த நாள் குறித்து எல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்களேக்கா? ஆமாம் ஷாலினி, அழகாக ஆடினாங்களே. நெக்ஸ்ட் என்ன சொல்லி பார்க்கலாமா? என்ன பண்ணணும்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாதேக்கா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கதை தான் பார்க்க போகிறோம். அந்த கதையை எப்படி பண்ண போகிறோம்னா ஆக்ஷன் பண்ணி பார்க்க போகிறோம் கதையை, சரியா? ஓ அப்படியா? எல்லாரும் ஸ்டோரினாவே எல்லாம் தூங்கிடுவாங்க. ஸோ ஆக்ஷனோட பண்ணுறதுனால எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேங்க்கா. எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சரி ஷாலினி, நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? உலகத்துல உள்ள மனுஷங்க எல்லாரும் ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு ஏசப்பாவை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டாங்க. இத பார்த்த ஏசப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. எப்படியாவது மனுஷங்களை பாவ காரியத்துல இருந்து காப்பாத்தி அவர்கிட்ட வச்சுக்கணும்னு நினைச்சாரு. மனுஷங்க பாவ காரியங்கள்ல இருந்து மனம் திரும்ப அவர்களுடைய ஊழியக்காரர்களை அவங்க கிட்ட அனுப்பினார். ஆனா அப்பவும் மனுஷங்க பாவ காரியங்களை விடவே இல்லை. இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு பாவத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால ஏசப்பாவே இந்த உலகத்துக்கு வந்தாரு. நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சாரு. செத்து போனவங்களை உயிரோட எழுப்பினாரு. கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வையை கொடுத்தாரு. காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க வச்சாரு. நடக்க முடியாதவங்களை நடக்க கூட வச்சாரு. முக்கியமா ஏசப்பா மனுஷங்களை எவ்வளோ நேசிக்கிறாருன்னு அவர்களுக்கு சொன்னாரு. அந்த காலத்துல யார் பாவம் பண்ணாலும் அவங்கள சிலுவை மரத்துல ஆணி அடிச்சு கஷ்டப்படுத்தி கொன்னுருவாங்க. ஏசப்பா நம்ம பண்ணின எல்லா பாவத்தையும் தன்மேல ஏத்திக்கிட்டு சிலுவை மரத்துல ரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்து அவரோட அன்பை காட்டினாரு. அதே மாதிரி 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து இப்பவும் நம்ம கூட இருக்காரு. இதனால நாமளும் அவர் மாதிரியே மற்றவங்க கிட்ட அன்பா இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. இததான் நம்ம ஈஸ்டர்னு கொண்டாடுறோம். ஷாலினி, கதை எப்படி இருந்துச்சு? கா சூப்பராக இருந்துச்சுக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுக்கா. ஆனால் எனக்கு ஈஸ்டர்னா வந்து ஏசப்பா உயிர் தெழுந்தார் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த கதை கேட்டுட்ட பிறகு தான் ஈஸ்டர்னால் இப்படி தான் இருக்கும், இவ்வளோ அதிசயங்கள்லாம் செஞ்சார், இதனால தான் நம்ம ஈஸ்டர் கொண்டாடுறோன்றது எதுக்காக அப்படின்றதே எனக்கு இந்த ஸ்டோரி பார்த்து தான்க்கா தெரிஞ்சிச்சு. வெரி குட் ஷாலினி. ஆமாம், கர்த்தர் நம்மளுக்காக மரித்தார், நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்மளுக்காக உயிர் தேர்ந்தார். அவர் எப்படி நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறாரோ நம்ம மற்றவங்களிடத்த அன்பு வைத்திருக்கணும், சரியா? ஓகேக்கா, இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் என்னக்கா பார்க்க போகிறோம்? பைபிள் மனப்பாட வசனம் போயிடலாமா? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ இன்றைக்கான வசனத்துக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி எந்த நாளை குறித்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன நாள் தெரியும்ல எல்லாருக்கும்? இன்றைக்கி வந்து ஈஸ்டர் டே. இன்றைக்கி வந்து உயிர்த்தெழுதல் நாள். ஏசப்பா வந்து உயிரோடு கூட நமக்காக உயிரோடு கூட எழுந்த நாள். ஓகே, அதுக்கான வசனம் பார்க்கலாமா? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். மறுபடியுமா சொல்லலாமா குட்டீஸ்? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஓகே குட்டீஸ், இப்போ இதுக்கான மீனிங் பார்க்கலாமா? மரித்தேன், ஆனாலும் யார் மரித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரித்தேன்னா யார் மரித்தாங்க அப்படின்னா ஏசப்பா தான் நமக்காக மரித்தார். ஏசப்பா இது யாருக்காக உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்டோரியில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸ்டோரியில் சூப்பராக சொன்னாங்க. ஏசப்பா வந்து நமக்காக தான் வந்து அந்த பரலோக மேன்மையை விட்டுட்டு அந்த பரலோக மகிமையான அந்த சிங்காசனத்தையே விட்டு நமக்காக வந்து இறங்கி வந்தார். ஏசப்பா யாருக்காக வந்தார்? நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காக தான் ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து எவ்வளோ பாடுகள் எல்லாம் பட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஏசப்பா வந்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்த பாவங்களுக்காக தான். நம்ம செய்த அவர் நம்மளை வந்து அவர்கிட்டே வச்சுக்கணும் அப்படின்னு தான் ஏசப்பாக்கு ரொம்ப ஆசை. அவருடைய அன்பை வந்து நம்மக்கிட்ட விளங்க பண்ணணும், நம்மளோடு கூட அவர் வந்து சம்பாஷிக்கணுன்றது தான் அவருடைய விருப்பமே. ஆனால் வந்து நம்ம இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அவங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுட்டு ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் செஞ்சுட்டு ஏசப்பா விட்டு ரொம்ப ரொம்ப தூரமாக போயிருந்தாங்க. இப்படிப்பட்டவங்களெல்லாம் வந்து தமிழிடத்தில் சேர்க்கும்படியாக தான் அவர்கிட்ட
இருக்கும்படியாக தான் வந்து ஏசப்பா வந்து இந்த பரிகாரத்தையே வந்து பண்ணார். நம்ம அந்த இடத்துல வந்து மறிக்க வேண்டியவராக இருந்த நம்மளை வந்து ஏசப்பா வந்து இன்றைக்கும் நம்ம வந்து மறிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து அதோடு கூட முடிந்து போகிறதில்ல. நம்ம மறித்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு நித்திய ஜீவன்ட்டு ஒரு வாழ்க்கையை நம்மளுக்காக ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரு. நம்ம மறித்தனா அவ்வளோதான், நம்ம மறிச்சிட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்றது கிடையாது. ஏசப்பா கூட வந்து நம்ம இப்போ எப்படி நம்ம இருக்கிறோமோ இதை காட்டில் நித்தியமாக அவரோடு கூட நம்ம சந்தோஷமாக இருக்கிற நாட்களும் நமக்காக வைத்திருக்கிறார். ஏசப்பா எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் ஏசப்பா எப்படி உயிரோடு கூட வந்தாரோ அதே போல் நம்மளும் மரித்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுதான் நித்திய ஜீவன் வாழ்க்கை. அப்படி நம்ம வந்து அவர் கூட இருக்கும்போது அவர் கூட நம்ம சதா காலங்களிலும் நம்ம வந்து அவரோடு கூட நம்ம வந்து இருக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டு செக்ஷனுக்குள்ளே வந்துட்டு எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? ப்ரேயர் பண்ணுறீங்களா? இல்லை அதிகமாக நேசிக்கதான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லா அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த உயிர் தெழுந்த நன்னாளுக்காக அப்பா ஆண்டவரே, அப்பா நாங்கள் உண்மை நன்றியோடு அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த நாளிலே கூட ராஜா எங்களோடு கூட ஆண்டவரே அப்பா உயிர் தெழுந்து அப்பா ஜீவனமாக இருக்கிற எங்கள் தேவனே அப்பா நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்காக மரித்தீரே அப்பா, இந்த உலகத்தில் நீர் எங்களுக்காக ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தில் பிறந்து ஆண்டவரே வளர்ந்து அப்பா நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அடையாளத்தை எங்களோடு கூட ஆண்டவரே வசனத்தின் மூலமாய் தகப்பனே எங்களுக்கு திருஷ்டாந்தமாய் தகப்பனே நீர் வைத்து விட்டு போறே தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உடைய கட்டளைகளுக்கும் உடைய கற்பனைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களெல்லாம் தகப்பனே அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ராஜா ஆண்டவரே எங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டு தகப்பனே நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற இதை கேட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தகப்பனே அவர்களுக்காகவும் தகப்பனே நீர் மரித்தீர் என்பதை அப்பா ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொண்டு அவர்களுக்காகவும் தகப்பனே அப்பா நீர் உயிர்த்தெழுந்தீர், என்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறீர், அவர்களுக்காக அப்பா அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் என்பதை அப்பா எல்லா ஜனங்களும் தகப்பனே அப்பா நீர் சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. மாம்சமான கடைசி காலத்தில் மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொன்னீரே அப்பா. உம்மிடத்தில் வருகிறவர்களை நான் அப்பா சோதரிக்கிறோம், நீர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. அப்படியாய் கூட ராஜாண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆம் தகப்பனே அப்பா நீர் அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல தகப்பனே அப்பா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா சோத்திருக்கிற கர்த்தர் அப்பா நீர் எங்களுக்காக உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிற ஜீவாதிபதியாய் தகப்பனே எங்களோடு கூட இருக்கிற தேவன் தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில கூட தகப்பனே அப்பா நித்திய காலமாய் தகப்பனே பாவத்தில் ஆண்டவரே அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தகப்பனே நீர் மீட்டெடுத்து ஆண்டவரே அவர்களையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கத்தரப்பா நீர் பெரியவரப்பா, பெரிய காரியங்களை செய்து அப்பா உங்கள் நாமத்தை மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் உலகத்திற்கு வந்து அப்பா நோக்கத்தை ஆண்டவரே அப்போ ஒரு காலம் வீணாய் விருதாய் போகாதபடிக்கு எல்லோரும் தகப்பனே அப்பா சோத்திருக்கிற தகப்பனே அப்பா மனம் திரும்பும்படியாய் கத்த நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென்.